வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சோனி லைவ்ல இருக்கக்கூடிய சூப்பரான 5 மலையாள படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த படங்கள்ல எந்த மூவி எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, எது உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன அப்பன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவருடைய ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான ஒரு நபர்னா அது ஹீரோவுடைய அப்பா தான். அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒரு கேவலமான கேரக்டர். சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமான ஒரு ஆளு. இப்ப படுத்த படுக்கையில இருக்காரு. இடுப்புக்கு கீழே எந்த ஒரு பகுதியும் வேலை செய்யாது. மற்றவங்க ஹெல்ப் இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் நான் யாரு, எவ்வளவு கெத்தான ஆளு, உங்களுக்கு பயந்து அடங்கி போக மாட்டேன்னு ரொம்ப வீராப்பாவா வாழ்ந்துட்டு இருக்காரு. நைட்ல யாரையும் தூங்க வர்றது கிடையாது. பையன், ஒய்ஃபு, மருமகன்னு யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆளு எப்படா சாவா அப்படின்னு சொல்லி இவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாம மொத்த ஊருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் மலையாளிஸால மட்டும்தாங்க யோசிக்க முடியும். அவ்வளோ சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் டார்க் காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அந்த அப்பா ரோல் நடிச்சவர் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. பல இடங்கள்ல அவரை பார்க்கும்போது கோபமே வந்துச்சு. அதுதான் அந்த கேரக்டருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மலையாள படம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன புருஷா பிரேதம் அப்படிங்கிற ஒரு காமெடி கலந்த த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்காரு. இவரை அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பர் செபாஸ்டியன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொன்ன கதை அப்படி, பில்டப் அப்படி. ஆனா பாக்குற நமக்கு தான் தெரியும் அவரு அவ்வளோ ஒருத்தான ஆள்லாம் இல்லை, பயங்கர பயந்தாங்கோலின்னு. இவர் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில ஆத்துக்கு நடுவுல ஒரு ஐடென்டிஃபை பண்ணப்படாத ஒரு டெட் பாடி கண்டுபிடிக்கப்படுது. அடையாளம் தெரியாத ஒரு டெட் பாடி கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆல்ரெடி இங்கே நிறைய பணங்கள் கிடக்குது, இந்த டெட் பாடியை நீங்களே வந்து எடுத்துட்டு போயிருங்க, 5-6 நாளுக்கு மேலெல்லாம் இங்கே வைக்க முடியாதுன்னு சொல்ல, ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அந்த டெட் பாடியை எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நொடிக்கு நொடி பரபரப்பாக இருக்கும், பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா அவ்வளோ சீரியஸாலாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் காமெடி கலந்து தான் கொண்டு போயிருப்பாங்க. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஹீரோவாக இருக்கட்டும், அவர் கூட வர இன்னொரு போலீஸாக இருக்கட்டும், அவங்க 2 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததா சில இடங்களில் காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பொதுவாக மலையாள படம் அப்படின்னு சொன்னாவே ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க. ஆனால் இந்த படம் அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் வேகமே எடுக்குது. ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மலையாள படங்கள்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வேணா இந்த படத்தை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன தலவன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரே ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய 2 போலீஸ், ஒருத்தர் எஸ்ஐயா இருக்காரு. அவர் அப்பதான் அந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாரு. அவர் ஜாயின் பண்ணி 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு நேர்மையான ஆளு, பயங்கர டேலண்டான ஆளு. இவருக்கும் அதே ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய இன்னொரு ஹீரோவான சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. ஈகோ ப்ராப்ளம். இதுக்கு நடுவுல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய இன்னொரு ஹீரோவுடைய வீட்டு மொட்டை மாடியில ஒரு சாக்கு பைக்குள்ள ஒரு பெண்ணுடைய சடலம் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த கேஸ்ல அந்த பொண்ணை கொலை செஞ்சது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. இந்த ஒரு கேஸை எஸ்ஐயா இருக்கக்கூடிய இன்னொரு ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிளைமேக்ஸ் வரைக்கும் யாரு கில்லர் அப்படிங்கிறத பயங்கர சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் இந்த படத்துல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் எல்லாம் கெஸ்
கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த 2 போலீஸ் ஆஃபீஸருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா பெருசாக இறைச்சல்லாம் இல்லை. அந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டல்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 4ஆவதா பார்க்க போகிற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கடின கடோரமே அண்டகடாகம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய கதையே ஒரு பேண்டமிக் டைமில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஸோ நம்ம படத்துடைய ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி. அப்பா கல்ஃப் கண்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஊருக்கு வருவார். 1 மாதம் கூட இருப்பார். அப்புறம் திரும்பவும் வேலைக்கு கிளம்பி போயிடுவார். நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவும் அதே வேலையை செய்யணும், கல்ஃப் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நீ ஊன்னு சொன்னீங்கன்னா உடனே கிளம்பிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவோ நான் பிஸ்னஸ் மேனாக ஆகணும், அதுக்கான வேலைகளை தான் நான் செய்வேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி ஒவ்வொரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறது. அதுல எல்லாம் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக பேண்டமிக் டைமில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா ஊருக்கு கல்யாண டைமில் வந்து இந்த பந்தல்லாம் போட்டு கொடுக்கறது, சேரெல்லாம் வாடகை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கே தெரியும் அந்த பேண்டமிக் டைமில் பெருசாக ஆடம்பரமாலாம் கல்யாணம் பண்ணல, ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு தொழிலும் அவருக்கு நஷ்டத்துல போய் முடிய வேற ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல அவரே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு எமோஷனல் கலந்த ஒரு படம். ஸ்லோவா தான் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலை கட்டாயமா கொடுக்கும். அந்த அளவுக்கு படத்துடைய ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டல்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இந்த வருஷம், அதாவது 2025 வருஷம் ரிலீஸ் ஆன பிரவீன் கூடு ஷாப்பு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மூவியுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள கள்ளுக்கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய கடையிலேயே தூக்குல தொங்குன நிலையில கண்டுபிடிக்கப்படுறாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஹீரோ இது தற்கொலை கிடையாது, கொலை தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொலை நடந்த நேரத்தில் அந்த கடைக்குள்ள கிட்டத்தட்ட 11 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த 11 பேர்ல யார் அந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை காமெடி கலந்து கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பர்சனாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடிச்சிருந்தவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. சில இடங்களில் காமெடியும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.